இறக்கவும் மீந்தங்கள் தகப்பனே, இந்த வழியில் உமது வல்லமுள்ள கரத்தில் வந்திருக்கிறோம். இந்த நல்ல ஓய்வு நாளை தந்ததற்காக சோத்திரம். நாங்கள் வந்து துதிக்க ஜெபிக்க உமது வார்த்தையை கேட்க அதன் விளக்கங்களை அறிய கிருபை செய்தீங்க ஆண்டவரே. குழந்தைகள் வந்து சாட்சிகளை கிருபை செய்தீங்க, நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் உமது வார்த்தை எங்களை பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு ஆண்டவரே சுவாமி வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தீர் ஆண்டவரே. அவர்கள் பலமடைந்தார்கள். அதே போல உமது ஆன்மீக மன்னாவாகிய உமது வார்த்தை எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவே, நீர் வார்த்தையாக வந்தீர். இந்த வார்த்தை கூட எங்களோடு பேசுவீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமது வல்லமுள்ள கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். உமது இரத்த கோட்டைக்குள் ஒப்படைக்கிறோம். உமது நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசுவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். உங்களுக்கு தெரிந்த வசனம் ஒன்று இன்றைக்கு நான் அதை உங்களுக்கு சொல்லித் தருவேன். ஹல்லேலூயா. வாசிங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சாரி, வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் இல்ல, வாசிங்க. அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். ஆமென். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek first the kingdom of God and his righteousness, and all these things shall be added to you. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள். ஹல்லேலூயா. மற்றவைகள் என்று சொன்னா நீங்க எதிர்பார்க்கிறவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? நீங்க எதிர்பார்ப்பதை விட அதிகமாக கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இதுல இருந்து நீங்க ஒரு காரியம் நினைத்துக் கொள்ளுங்க, நம்முடைய எதிர்பார்ப்புகள் கடவுளுடைய எதிர்பார்ப்புகளை விட குறைந்த அளவுதான். புரியுதா? ஆண்டவர் சொன்னா நீ வந்து கடவுளோட ராட்சியை நீ தேடக்குள்ள நீங்க விரும்புறதை விட அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அன்எக்ஸ்பெக்டட். புரியுதா? ஆண்டவர் இதுல இருந்து ஒன்றை நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க, நம்முடைய தேவைகள் நாம் எவ்வளவு தூரம் பாடுபட்டு நாம் எவ்வளவு எடுக்க வேணுமோ ஒரு லிமிட்டேஷனை நாம நினைக்கிறதை விட நமது ஆண்டவர் நீங்க நினையாத ஆசீர்வாதங்களை தருவார். ஹல்லேலூயா. கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்ப பாருங்க, பிரியமானே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவருடைய கிருபையினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இதன் நோக்கம் என்ன? ஆண்டவர் ஏன் நம்மை ரட்சித்தார்? சரியா? நமது ஆண்டவர் நம்மை ஏன் ரட்சித்தார் என்றால் there's a purpose. நான் உங்களுக்கு சொன்ன, கடவுள் எப்பொழுதும் ஒரு நோக்கத்தோடு ஒரு காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க பிரியமானே, அவர் ஏன் நம்மை ரட்சித்தார் என்றால் அவருடைய நோக்கம் நாம் பரலோக ராஜ்யம் செல்வதற்காக. ஆண்டவர் இல்லாமல் யாரும் பரலோக ராஜ்யம் போகக்கூடாது, போக முடியாது. that is impossible. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எவரும் சொல்லாத ஒரு சரியான ஒரு சத்தியத்தை அவர் டிக்ளேர் பண்ணிருக்கார். அவர் சொல்லியிருக்கார். யாரும் சொல்லல, வேற எந்த மகானும் சொல்லல. நான் தான் வழி என்று சொல்லல ஒருவன். ஆனா இயேசு மட்டும் சொன்னார். ஏனென்றால் இயேசு தேவன் என்பதை அவர் மறைமுகமாக அறிவித்தார். ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்றார், அவர் ஆனபடியினால் தான் நான் உங்களுக்கு முதல்ல நான் சொன்னேன், உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய அக்கிரமங்களை நான் போன முறை சொன்ன அவர் எண்ணமில்லை. ஏன்? அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற. உன்னுடைய பாவங்கள் உன்னுடைய அக்கிரமங்கள் அவருக்கு பெரிதல்ல, உன்னுடைய தேவைகள் அவருக்கு பெரிதல்ல. because he is the almighty God. ஹல்லேலூயா. நல்லா விசுவாசிக்கணும். வார்த்தையை நான் சொல்லக்குள்ள விசுவாசிக்கணும். இது வந்து பிரசங்கம் இல்லை, உங்களோட வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. அவ பாருங்க பிரியமானே, ஆண்டவர் சொல்றார், அவருடைய கிருபை நமக்கு என்ன வந்தது? நம்முடைய பாவத்தை நம்முடைய அக்கிரமத்தை அவர் நினைக்கல, அப்படியே எடுத்து தூக்கி அணிஞ்சிட்டார். ஏனென்றா நீயும் நானும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும்.
ஏன் போகணும்னா அது அவரது அனாதி திட்டம். யூ கான் கம் அகைன்ஸ்ட் ஹிஸ் வில். அவருடைய திட்டத்துக்கு விரோதமா யாரும் வர முடியாது. அவர் உலகம் உண்டாக முதல் அந்த திட்டத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க பிரியமானே, அப்ப ஆனபடியினால் அந்த பைபிள்ல என்ன சொல்லு இந்த பகுதிங்கிறது பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு சென்றடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டால் நமது பொக்குஷங்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வைக்கணும் என்று பைபிள் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பரலோக ராஜ்யம் நாம செல்லும் ஆண்டவருடைய நோக்கம் ஆண்டவர் எதிர்பார்க்கார். அப்ப நீ உண்ட பொக்குஷத்தை நீ அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீ சேர்க்கணும். அப்ப நீ பரலோக ராஜ்யத்துக்கு போற, நான் அழைச்சி போறோம் பரலோக ராஜ்யத்துக்கு. அவனோட பொக்கிஷம் எங்க இருக்கணும்? உன்னோட பொக்கிஷத்தை அங்க சேர்த்து வை. இங்க சேர்த்து வைத்த என்ன எல்லாத்தையும் என்ன செய்யும்? பூச்சி அழிச்சிடும், துரு புடிச்சிடும். ஆரியோ அதை என்ன செய்வான்? அனுபவிப்பான். ஆனா நீ பொக்கிஷத்தை அங்க நீ இப்பவே சேர்த்து என்றால் நீ போற அந்த பரலோக ராஜ்யத்திலே நீ அதை அனுபவிப்பாய். ஹல்லேலூயா. புரியுதா? புரியுதா? அப்ப ஆண்டவருடைய அடுத்த இன்னொரு காரியம் ஆண்டவர் இந்த பகுதியில் சொல்றாரு, உங்க பொக்குஷம் எங்கே இருக்கோ உடைய இருதயம் அங்க இருக்கணும். ஹல்லேலூயா. உடைய இருதயம் அங்க இருக்கும். ஆமென். நான் சொல்றேன், சிலோட பிரசங்கம் பண்ணுவாங்க, இருதயம் போறவங்க இருக்கும். உங்களை சொல்லல. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பைபிள் என்ன சொல்றதுன்னா, உங்க பொக்குஷம் அங்க இருக்கணும். அந்த பொக்குஷம் அங்க இருந்தா உங்க இருதயம் அங்கேயே இருக்கணும். என்ற பொக்குஷம் அங்கே. ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானே, நாம் ஒரு இடத்துல போனோம்னா ஒரு காரியம் ஒன்றை வச்சா சிலர் அதையே பார்த்து கொண்டிருப்பாங்க. யாரும் எடுக்கிறாங்க எடுக்கிறோம். கவனிச்சிங்களா? நம்ம சில காரியங்கள் நம்முடைய இந்த உலகத்துல எதெல்லாம் உலக அதிலேயே கண்ணாயிருப்போம். ஆமா இல்லையா? கண்ணன்னு சொல்லக்குள்ள இந்த கண் இல்ல, இருதய கண். ஆமே. அப்ப பாருங்க, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மத்தேயு 6:20-21 என்ன சொல்லுகிறது பாருங்க. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கனமெடு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமென். ஏன் நான் பைபிளை வாசிக்கிறேன்டா, என் சொந்த சித்தப்படி நான் பிரசங்கம் பண்ண விரும்பல. ஒரு வசனத்தை எடுத்து 3/4 மணி நேரம் எடுத்து பேச விரும்பல. பைபிள் வசனத்துக்கு கூட நீங்க போகணும். பைபிள் வசனம் தான் உங்களை என்ன செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பைபிள் சொல்லுறது என்னன்னா, பரலோகத்துல உங்களோட பொக்கிஷங்களை நீ சேர்த்து வையுங்கள். ஹல்லேலூயா. அடுத்தது, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்க வேண்டும். உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கே இருதயம் இருக்கும். பாருங்க, அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்றதுன்னா, நமது கர்த்தர் இங்கு இருதயத்தை முக்கியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல நீங்க ஒன்றை நீங்க பாக்குறீங்க, ஆண்டவர் இருதயத்தை முக்கியப்படுத்துகிறார். நம்முடைய இருதயம் அவர்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. சோத்திரம். இன்னைக்கு இருதய அறுவை சிகிச்சை எல்லாம் செய்யறாங்க, ஓப்பன் ஹார்ட் எல்லாம் செய்யறாங்க. நல்லம் அந்த இருதயத்தை பரலோகத்துக்கு சிந்திக்க வைக்கக்கூடியதாக ஒரு அலைய முடியாது. ஒன்று கர்த்தரால மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா. புரியுதா? பிசிக்கல் திங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு செய்ய முடியும். ஆனா ஸ்பிரிச்சுவல் திங் செய்யறா கர்த்தரால மாத்திரம் முடியும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க பிரியமானே, ஆண்டவர் இந்த பகுதியில் என்னத்தை காண்பிக்கிறாங்க? இருதயத்தை முக்கியப்படுத்த. நம்முடைய இருதயம் அவருக்கு முக்கியம். ஹல்லேலூயா. பாருங்க, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இருதயம் பற்றி என்ன சொல்றது பாருங்க. நீதிமொழிகள் 4:23 வாசிங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். எல்லா காவலோடும் என்னத்தை காத்துக்கொள்ளணுமா? கையை காத்துக்கோ, அல்லது காலை பார்த்துக்கோ, அல்லது வேறு என்ன சொல்றான் ஞானம்? இருதயத்தை பார்த்து எல்லா காவலோடும் மிச்சம் கவனமா உண்ட இருதயத்தை ஏன் அப்படி காத்துக்கொண்டா அந்த காத்துக்கொண்டு என்ன நடக்குமா? அதிலிருந்த ஜீவ நீரூற்று புறப்படும். ரெண்டு விளக்கம் ஜீவ நீரூற்று. ஒன்று பரிசுத்த ஆவியானவருக்கு மறைமுகமாக சொல்லப்படுகிறது. அடுத்தது ஜீவ நீரூற்று. நீங்க பாத்துறீங்களா? குற்றாலத்துல போய் குளிச்சவன் ஆள் இருக்கான், ஒருவருமே போகலையா? வெரி குட். உபதரி. ஆமென்.
அப்படியா? குளிச்சாக்கள் குளியாதாக்களை கேவலம் அன்னைக்கு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. அவ பார்த்து பிரியமானே, அப்ப ஜீவ நீர் சொன்னக்குள்ள என்ன ஒரு எனக்கு குளிக்காத நீங்க சிரிக்கத்துல பார்த்தோம், நான் குளிக்க மாதிரி தான் இருக்கு. ஹல்லேலூயா. அவ பாருங்க குளிக்கக்குள்ள நல்ல ஒரு குளிர்ச்சியா இருக்கும், அப்படித்தானே? நல்ல ஒரு இதமா இருக்கும், எல்லாத்தையும் மறந்து நாம குளிப்போம். அதே போல நாம் நம்முடைய இருதயத்தை பாதுகாத்துக் கொண்டால் நம்மளிலிருந்து புறப்படும் வார்த்தைகள், நம்மளிலிருந்து புறப்படும் அன்புகள் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தும். ஹல்லேலூயா. உடைய இருதயத்திலிருந்து ஜீவன் உயிர் ஊற்று புறப்படும். உடைய இருதயத்திற்கு சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீ பரலோகத்தில் வைக்கிற பொக்கிஷம் மாதிரி நீ பாதுகாத்துட்ட மற்றவர்களுக்கு நீ ஒரு ஜீவன் நீர் ஊற்று மாறி இருப்பாய். ஹல்லேலூயா. நீ பேசும் பொழுதும் மற்றவர்கள் என்ன சந்தோஷம் வரும். நீ ஒரு வீட்டுல போய் நீ வாழ்க நீ சொல்லும் பொழுது அந்த வீடு வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. அப்ப இந்த இருதயம் என்றது கர்த்தர் மிகவும் கவனமாக எங்களுக்கு காத்துக்கொள்ள சொல்லுவார். இன்னொரு வசனத்தை நீ வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:3. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலக கூடாது. அதை என்ன செய்யட்டாம்? உன்னை இருதயத்தின் பலகையில் எழுதிக்கொள். டேப்லெட் ஆஃப் யுவர் ஹார்ட் என்று சொல்ற இங்கிலீஷ்ல. இருதயத்தின் பலகையில நீ என்ன செய்யணுமா? சத்தியம் கர்த்தருடைய வார்த்தையை நீ பதித்துக்கொள். ஹல்லேலூயா. நீ பைபிள வாசிப்ப, நீங்க மெடிடேட் பண்ணா அவருக்கு அது ஞாபகமா இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? அவ இருதயத்துல எழுதிட்ட. அப்ப இருதயத்தை நீ எழுதிக்கொள். அந்த இருதயத்தை நீ பாதுகாத்துக்கொள். வேறொரு காரியத்தை எடுத்துறான் எரிச்சல் அப்புறமையா போட்டு எல்லாத்தையும் விட்டுரு. உன் இருதயத்துல சத்தியத்தை எழுதிக்கொள். ஹல்லேலூயா. எழுதிக்கொள். கர்த்தருடைய கிருபை அது. கர்த்தர் சத்தியத்தை இனமாக தந்தார் உனக்கு. கிருபை என்றா அவர் ஒன்றும் எதிர்பார்க்காம உனக்கு கொடுப்பது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டுடைய சத்தியத்தை நீ உன்னுடைய இருதய பலகையில் நீ எழுதினால் கர்த்தருடைய கிருபை உன்னோடு கூட வருகிறது. புரியுதா? புரியுதா? நீ எதை கேட்கும் போதே ஆண்டவர் தந்துருவாரு. நீ வார்த்தையை நீ கேட்டு அதன் எழுதி அதன்படி நீ நட. உகாமத்தில் சொல்லிக் கொடுக்குற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. உன் வேறு வீட்டு வாசல் எழுதி உன் கையில கட்டி கொள்ளு. போக்கிலையும் வரத்திலையும் அதை பற்றி தியானி. சங்கீதக்காரன் சொல்றான், போக்கிலும் வரத்திலும் அதே நீ தியானி. வேலை செய்யக்குள்ள மற்ற இடங்கள்ல நீ காரோடி கொள்ள யோசி. நீ அதை பற்றி தியானி. அது அப்படியே எழுதுவார் ஆண்டவர். கண்மலையில மோசைக்கு முன்பாக அக்கினியினால எழுதினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உன் இருதயத்தில் அவருடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியினால் எழுத விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கர்த்தருடைய நாமத்தை ஒரு விஷயம் நாங்கள் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய உள்ளத்தில் எழுத விரும்புகிறார். யாராலையும் அசைக்க முடியாது. அப்படி எழுதப்படும் பொழுது உன்னுடைய உள்ளத்திலிருந்து நீரூற்று பாயும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க பிரியமானே, இந்த ஆண்டவர் நமது இருதயத்தில் ஏன் இருதயத்தை ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார்? ஏன் நமது இருதயத்தை ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார்? ஏனென்றால் பிரியமானே, வாசியுங்கள் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய எல்லா அன்பிலையும் எல்லா அந்த முழுமையான தேவ அன்பை உங்களுக்குள்ள வச்சு அநேக காரியங்கள் ஆண்டவர் செய்ய போறார். ஹல்லேலூயா. அதனுடைய அது சப்ஜெக்ட்ல நான் சொல்றேன், என்னத்து உங்களை இருதயமாய் ஆண்டவர் முக்கியப்படுத்தினார் என்றது இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆமென். கிறிஸ்து உங்கள வாசமாயிருக்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் யார்? பாக்கியம். நீ கர்த்தரை உன் இருதயத்துல நீ வச்சிருந்தேன்னா you are the blessed person.
புரியுதா? கர்த்தர் நம்மள்ட்ட இருந்தா, நம்முடைய உள்ளத்துல இருந்தா, இஸ் a creator. தெரியுமா? he belong to எல்லாம், உலகம் எல்லாம் அவருடையது. அப்ப கர்த்தர் உனக்குள்ள இருந்தா உடைய தேவைகளை அதிகமாக சந்திப்பார் இல்லையா? அந்த கர்த்தர் நீ எங்க வச்சிருக்கணும்? உடைய இருதயத்துல வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து ஆவியானவர். நான் உங்களுக்கு சொல்றேன், God is a spiritual being. நான் உங்களுக்கு அநேக தரம் அதை ப்ரூவ் பண்ணிருக்கேன். எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கார். அப்ப அதே கடவுள் உங்களோட உள்ளத்துல வாசம் பண்ண விரும்புவாரா இல்லையா? சொல்லுங்க. அப்ப நீங்க எங்க உங்களுடைய இதயத்தை என்னத்துக்கு ஆண்டவர் கேட்க? அவர் வாசம் பண்ண. இந்த வேற ஒரு இடம் இல்லைங்க. இந்த மனுஷன் செய்த சொருவங்களுக்குள்ள இல்ல கடவுள். மனிதன் அறிவீனத்தால சொருவத்தை வச்சு வணங்குறான். ரோமர்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவன் அறிவீனம்ங்க. அவன் புத்தி இல்லன்னு இல்ல, அவன் அறியாமையில ஒரு ஒரு களியை எடுத்து செய்து அதை வணங்குறான். அதுக்கு மையத்துறான். ஒரு படத்தை வரைஞ்சி அதை வணங்குறான். அந்த படம் அது நல்லா தெரியும். இந்த நவீன காலத்துல அந்த படம் பேசாது, அல்லது ஒரு விக்கிரம் பேசாது. அட சொல்ல, நான் உண்டாக்கணுமே, உன்னை உண்டாக்கி இருக்க, நீ ஜீவன் உள்ளவனாக பெரிய காரியங்களை செய்கிறான் என்று ஒரு சின்ன ஒரு டஸ்டி. அப்ப நீ என்ன, நீ களிமண்ணாக மாத்தலாமா? அல்லேலூயா. நல்லா படிச்சு கொள்ளுங்க. களிமண்ணா மாத்தலாமா? அல்லது எதுனாலும் வந்து நீ என்ன செய்யலாமா? நீ என்ன சரி கட்டலாமா? அல்லேலூயா. அவனுடைய ஆண்டவர் சொல்றான், இல்ல அது இல்ல, நல்லா அறிஞ்சுக்கோ, இது நவீன ஒரு நாகரிகமான உலகம். இந்த ஜனங்கள் இன்றைக்கு வாட்ஸ்அப் இந்த எல்லாம் ஒரு செகண்ட்ல உலகத்தை பார்க்கிற அளவுக்கு நான் இந்த நாகரிகத்தை கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. அது ஏனென்றால் நீ என்ன புரிஞ்சு கொள்ளணும். நான் மற்ற இடம் இல்ல, நான் உயிரில்லாத வஸ்துக்குள்ள இருக்கல மகனே. நான் உன்னை படைத்த அந்த உயிருள்ள வஸ்துவாகிய உனக்குள்ள நான் வாசம் பண்ணணும். Hallelujah. We are very great people because we are the children of God, living God. Hallelujah. அப்ப ஆண்டவர் சொல்றா, உன்னுடைய இருதயம் என்னத்துக்கு வேணும் என்றா, நான் உனக்குள்ள வாசம் பண்ணணும், நான் உனக்குள்ள இருக்கணும், உன்னோட பேசணும். ஹல்லேலூயா. உங்களோட உறவினரோட நீங்க பேசுறீங்களா இல்லையா? கட்சிங்க எனக்கு தெரியும். வேண்டாம், நைட்ல லேட் அடுத்த நீங்க எடுக்கல, எனக்கு தெரியும். இந்தியாவோட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. நீங்க எப்படி வந்து இருந்து பேசுறீங்க இல்லையா? வாட்ஸ்அப் என்ன ஷாப்? டெக் ஷாப்பா? அப்ப உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலயும் நீங்க பேசுறீங்க. ஆமா இல்லையா? நீங்க பேசுறீங்க, 1 மணி 2 மணி பேசுறீங்க. அப்படிதான் அதுக்கப்புறம் உறங்குறீங்க. ஏன்னா உங்களுடைய ஜனங்களோட நீங்க பேசணும். உங்களுடைய ஜனங்களோட நீங்க பேசணும்டா ஆண்டவர் உங்களோட பேசணும்னு விரும்புறது அது என்ன வாஸ்தவமா இல்லையா? சொல்லுங்க, வாஸ்தவமா இல்லையா? நம்மளை படைச்ச ஆண்டவர் நம்மளோட பேசணும். எங்க இருந்து பேசுவார்? நமக்குள்ள இருந்து பேசுவார். புரியுதா உங்களுக்கு? நமக்குள்ள இருந்து பேசுவார். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னா, இன்னைக்கு உன்னுடைய இருதயம் எனக்கு வேணுமானே. I want to dwell in your heart. நான் உன்னுடைய இருதயக்குள்ள வாசம் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பிரியமானே, இருதயத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். அப்ப பாருங்கள், அந்த அந்த பகுதிகளை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இருதயத்துக்கு கண் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இதயத்துக்கு கண் இருக்கா இல்லையா? இருதயம் 2 இதயத்தை பைபிள் குறிக்கிறது. ஒன்று நம்முடைய சரீர பிரகாரமான இருதயம், மற்றது ஆவிக்குரிய இருதயம், ஸ்பிரிச்சுவல் ஹார்ட். புரியுதா? அதை நீங்க ஆத்மான்னு சொல்றீங்க, விளைஞ்சா? அப்ப பாருங்க, நம்முடைய இருதயம் என்று பைபிள் சொல்ல 2 விதமான இருதயம். ஒன்று சரீரப்பரான இருதயம், மற்றது ஆன்மீக இருதயம். புரியுதா? அப்ப அந்த இருதயத்திற்கு சங்கீதம் வாசிங்கள், 119:18. 119 சங்கீதம் 18. வழிவிலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர், அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. 18 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமென். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றான், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என்னமா? கண்களை திறந்த கண்ணை திறக்கிறான். அவன் வேதத்தை வாசிக்கிறான். அவன் வாழ்க்கைக்குள்ள ஆண்டவரே இந்த கண்ணை திறந்தா இனி எப்படி திறக்கிறான்? கண் திறந்திருக்குமா இல்லையா?
நான் சொல்றான், இந்த இருதயத்தின் கண்களை திறங்க. ஹல்லேலூயா. நான் இன்னும் அறியணும் ஆண்டவரே, என் இருதயத்தின் கண்களை திறங்க. நீங்க பின்னோட பேசுங்க, என்ன வெளிப்படுத்துங்க. இங்க பைபிள் வாசிக்கொள்ள நீங்க ப்ரே பண்றீங்களா இல்லையா? ஷார்ட்ல நாங்க ஐபோன் தானே போகல, சும்மா வாய்ஸ் டக்கண்டு மாடி டக்கண்டு ஓஃப் பண்ணுவோம், டக்கண்டு ஓன் பண்ணுவோம், அப்படித்தானே? சோதரம் பைபிளை வாசிக்கொள்ள நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரை பேசுங்க, இது ஆண்டவருடைய வார்த்தையா இல்லையா? அப்பதான் அவர் பேசுவார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப கண், இருதயத்தின் கண் சொல்ல ஸ்பிரிச்சுவல் ஐஸ். புரியுதா? அப்ப பாருங்க, அவன் சொல்லுறான் நம்முடைய அதாவது ஆன்மீக கண்ணை குறிக்கிறது இருதயத்தின் கண் என்று சொல்லக்கூட. சரியா? அப்ப பாருங்க, பைபிள் என்ன சொல்லுதுன்னா மத்தேயு 6:22 பாருங்க. மத்தேயு 6:22, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். அப்ப பாருங்க, பைபிள் என்ன சொல்லுது? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். இன்னொரு பகுதியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, உங்க சரீரத்துல ஆன்மீக உங்களுடைய இருதயத்தின் ஆன்மீக கண் திறக்கப்படும் பொழுதோ என்ன செய்யும்னா, உங்களோட ஆன்மீக கண், நல்லா புரியுதா உங்களுக்கு? இதயத்தின் ஆன்மீக கண்கள் உங்களுக்கு திறக்கப்படும் பொழுதோ உங்களுடைய சரீரம் முழுமையான வெளிச்சமாக இருக்கும். வெளிச்சம் என்று சொல்லக்குள்ள பைபிள் என்ன சொல்றதுன்னா, அந்தகாரம் வெளிச்சம் என்றதுக்குள்ள அந்தகாரம் என்று பாவமான சூழ்நிலை, பாவங்களை செய்வது, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நடப்பது. ஆனா வெளிச்சம் என்று சொல்லக்குள்ள, வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லக்குள்ள ஆண்டவர் சொல்றார், நான் வெளிச்சமாக இருக்கிறேன். மலையின் மேல் வைத்த வீடு என்ன செய்யக்கூடாது? வெளிச்சம் மறைந்திருக்க மாட்டாது. புரியுதா? அப்ப பார்த்து என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய இதயத்தின் கண்கள் திறக்கப்படக்குள்ள உடைய சரீரம் வெளிச்சமாகும். சரீரம் வெளிச்சமான சொல்லலாம், உங்களுக்கு தெரியும் நீங்கள் பரிசுத்தமாக நடக்கிறீர்கள். புரியுதா? பரிசுத்த ஆவியானவரோட நீங்க பைபிள்ல வாசிக்க கேள்வி. அப்ப பாருங்க, அப்ப நீங்க உங்களுக்குள்ள அந்த இருதயத்தின் கண் உனக்கு திறக்கப்பட்டால், இருதயத்தின் கண் என்று சொல்லக்குள்ள உங்களுடைய இருதயத்தை நீங்க திறப்பது, அதுக்கு வேறொரு வேணும் இல்லை. நீங்க you have to take decision. ஆண்டவர் பைபிளை வாசிக்கணும். நான் I want to take a time. எடுத்து நீங்க வாசிங்க, ஆண்டவரை பேசுங்க, ஆண்டவர் பேசும். இது ஆண்டவர் பேசியதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோட பேசுவதைத்தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லுகிறேன். அப்ப இருதயத்தின் கண்ணை நீங்க திறக்கணும். உலகத்தின் காரியங்களும் உங்க இருதயத்தின் கண்ணை அடைக்கும், மறைக்கும். சத்ருவான இருதயத்தின் கண்ணை மூடி மறைப்பான். சத்ருவான பல பல காரியங்கள் உங்க இருதயத்தின் கண்ணை மூடி உனக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவான். ஆனா you have to take time and ask Lord, kindly Lord, open my spiritual eyes. Let me open my spiritual eyes and I want to meditate the Bible. அப்படி சொல்லணும் நீங்க. புரியுதா? அப்ப ஆண்டவர் என்ன செய்யறார்? உங்க இருதயத்தின் கண்களை திறக்கும் பொழுது சொல்லுது, உங்க வாழ்க்கை வெளிச்சமாகுதையா. உங்க வாழ்க்கையை நீ பார்க்கிறா, என்னென்ன பாவம் நீ செய்தா அது வெளிச்சத்துக்கு வரும். So you are able to take decision to stop the all bad evil things. புரியுதா? புரியுதா? எல்லா பழக்க வழக்கங்கள், கெட்ட குணங்கள் இன்றைக்கு பாருங்க, கிறிஸ்தவர்கள் மத்தியில எரிச்சலும் பொறாமையும் போட்டையும் மற்றவங்களை அவர்கள் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். Because I think there is darkness in their heart. அவர்களுக்கு இருள் இருக்கிறது. தாங்கள் ஒளியில் இருக்கிறார்கள் என்று சொல்லியும் இருளில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்படுமானால் உடைய சரீரம், உடைய ஜீவியம் வெளிச்சம், வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறுவாய். சோத்ரம். புரியுதா பிரியமானே? அப்ப பாருங்கள், அப்ப இந்த இருதயம், இப்ப நான் சொன்ன பகுதியை ஆண்டவர் உங்களை பரலோகத்துக்கு அழைத்திருக்கிறார். அப்ப பரலோகத்தில் உன்னுடைய பரலோகத்துக்குரிய பொக்குஷங்களை நீ சேர்க்க வேணும். பரலோகத்திலே அந்த பொக்குஷ பரலோகத்தில் சேர்க்கும் பொழுது அந்த பரலோகத்திலே உன் இருதயம் இருக்கணும். புரியுதா? உடைய இருதயம் இருக்கணும். அப்படி இருதயம் இருக்கக்குள்ள நீ தேவ ராஜ்யம், அது இன்னொரு வசனம் சொல்லப்படுது, நீதியையும் தேடுங்கள். பரலோக ராஜ்யத்தையும், முதலாவது பரலோக ராஜ்யம், அப்படியா, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். என்ன நீதி?
நாம் எத்தனை பேர் ரொம்ப ஆச்சரிக்கிறோம். என்ன நீதி ஆண்டவர் என்னோட பேசணும். ஆண்டவர் என்ன நீதி இல்லை, ரைட்டஸ்னஸ் நாம சொல்றோம் நீதி. என்ன நீதி இதுல ஆண்டவர் உண்ட சொல்லக்குள்ள அந்த இடத்துல சரியா விளக்கி காண்பிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க இந்த வசனம் தெரியும், நல்லா தெரியுமா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் நல்லா. டாக்டர் பாருங்க. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி தேடும் நான் இப்ப சொன்னேன். ஆனா அந்த நீதியை நாம் எப்படி கடைபிடிப்பது? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நீதி என்ன, அதை எப்படி கடைபிடிப்பது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சில காரியங்கள், ஒரு 4-5 காரியங்கள் அதுல எனக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது ஆண்டவர் அந்த பகுதியில் பாருங்க தர்மத்தை பற்றி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏழைக்கு இறங்குறவன் யாருக்கு என்ன செய்வான்? கர்த்தருக்கு கடன் கொடுப்பார். பிறகு அவன் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுப்பார், திருப்பி அதிகமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப ஏழைக்கு இறங்குறவன் யாருக்கு கடனாளியாகிறான்? ஆண்டவருக்கே கடனாளியாகிறான். பாருங்க, அந்த ஏழை கடவுளோட எவ்வளவு ரிலேஷன்ஷிப் இருக்கு. கடவுளுக்கு கடன் கொடுக்கிற மாதிரி தான் ஏழை கடன் கொடுக்கிறார். அதை ஆண்டவர் என்ன செய்வார்? திருப்பி அதிகமாக கொடுப்பார். அப்ப தர்மம் என்று சொல்றது இயேசு சுவாமியை நேரடியா சொல்றீங்க. அது உங்க வாழ்க்கையில முக்கியம், அது முக்கியம். நீ கொடுக்கணும், உனக்குள்ள இருக்கிறத நீ சேர்த்து ஏழைக்கு நீ கொடுக்கணும். ஹல்லேலூயா. கொடுக்கணும். கொடுத்தா கடவுள் அதை உனக்கு திருப்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. இல்ல எங்களுக்கு காணாது குறையாதுண்டா அதே லெவல்ல அன்றைக்கு இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? கஷ்டமா இல்லையா? சொல்லுங்க. இல்ல உங்கள்ட்ட நிறைய இருக்கா சொல்லுங்க. இல்லையா? காரணம் என்னண்டா, நாம் ஆண்டவர் சொன்னா நீ தர்மம் கொடுக்கணும், நீ தர்மம் கொடுக்கணும். பாருங்க, வாசிங்க பிரியமாளே, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன். ஆமென். அழகா இந்த வசனத்தை ஆண்டவர் பேசினார். ஒன்று நீங்கள் தான் தர்மம் செய்யும். அதான் பைபிள். இயேசு சுவாமி சொன்ன வார்த்தை, வேறு யாரும் இல்லை. பவுல் சொல்லல, வேற பழைய ஏற்பாடு இயேசு சுவாமி சொன்னார். பரலோகராஜ்யத்தை தேட சொல்லி போட்டு அடுத்ததாக சொன்ன வசனம் ஆண்டவர். நீதியை செய்யுங்கள். நீதி என்ன? நாம் தர்மம் கொடுக்கணும். தர்மம் கொடுக்கணும், ஏழைக்கு கொடுக்கிறது தான் சொல்லப்படுது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க பிரியமானே, அது என்ன சொன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவங்க அது மற்றவங்க கொடுக்குறாங்க அது செல்ல இல்லையா? கொடுக்குறாங்க. ஆனால் சொன்னா நீ தர்மம் கொடுக்கக்குள்ள நீ மற்றவங்க மாதிரி இல்ல, நீ என்ற பிள்ளை உண்ட அந்த தர்மம் வித்தியாசமா இருக்கணும். நல்லா படிச்சு கொள்ளுங்க. நீ அநேகர் கொடுக்கிற மாதிரி நீ செய்யாத, அநேகர் கொடுக்கிற மாதிரி நீ தர்மம் கொடுக்காத. விளைஞ்ச அப்படியே குழந்தைய விடுங்க, நீங்க வார்த்தையை கேளுங்க. கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா சத்தியம் தான் போயிடும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அது சொல்ல தர்மம் கொடுக்கணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க கூட மற்றவங்க கூட கொடுக்காங்க தர்மம். இயேசு சொல்றார் அது பிள்ளை, அவங்க கொடுக்கிற சரியில்லை. பைபிள்ல சொல்லுது, பரலோகத்தில் உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. கடவுள் உனக்கு ஆசீர்வதிக்க மாட்டார். எப்படி ஆசீர்வதிக்க மாட்டார்? பைபிள்ல நேரத்தோட அந்த வசனம் என்ன சொல்லுது? பி கேர்ஃபுல். அப்படியா? எச்சரிக்கையாயிரு. நீ எச்சரிக்கையாயிரு. ஏனென்றால் நீ என்ன சொல்லுது? மனுஷர் காண வேண்டும் என்ற நீ தர்மம் செய்யாதே. நீ செய்யற தர்மம் என்னதுக்கு செய்யறான்? என்ன செய்யறான்? மற்றவங்களை பார்க்கறதுக்கு. சில காணிக்கைகளை அப்படியே 100 ரூபான்னா நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி இப்படி போடுவாங்க, இப்படி பார்த்து மெல்ல அப்புறம் மாட்டாங்க பார்க்கறதுக்கு. போடாத. நீ தர்மம் செய்யக்குள்ள மற்றவன் மாயக்காரன் செய்யற மாதிரி செய்ய. ஆனா நீ தர்மம் போடணும். நீ ஏழைகளுக்கு இறங்கணும். ஏழைகளுக்கு இறங்குனா தான் நீ கர்த்தருக்கு கடன் கொடுப்பான். ஆனா நீ செய்யும் பொழுது, மற்றவர்கள் செய்யும் பொழுது, நீ மற்றவர்கள் கொடுக்கிற காணிக்கைலாம் பெரியாக சொல்லி காட்டி, அப்படி பைபிள் சொல்லல. இவ்வளவு கொடுக்காங்க அவ்வளவு கொடுக்காங்க அப்படி சொல்லல பைபிள். ஆண்டவர் சொல்றாரு, நீ தர்மம் செய்யும் பொழுது என்ன செய்யணுமா? உன் வலது கை செய்வதை உன் இடது கை அறியக்கூடாது. அதன் அர்த்தம் என்னென்றால்,
ஆண்டவர் சொல்றார், நான் எதையும் உன்னோடு அந்தரங்கத்தில் டீல் பண்றேன். புரியுதா உங்களுக்கு? உன்னுடைய இதயத்தோடு தான் நான் பேசுறேன் ஐயா, மற்றவங்களுக்கு தெரியும் அவனோட பேசுறேன். நீ செய்த பாவத்தை நான் பாய துறந்தனா அந்த குடும்பமே பிரியும் ஐயா, கனவு மனைவே பிரிவாங்க ஐயா. நான் அந்தரங்கத்தில் உன்னோடு பேசி உன் பாவங்களை கழுவுற தேவன். நான் உள்ளத்துல அந்தரங்கத்துல பேசுறேன், மூன்றாம் பேருக்கு தெரியாது. ஆனா சொல்ற, நான் அந்தரங்கத்துல உன்னோடு பேசி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவனுடைய ஆண்டவர் என்ன சொல்றான், நீ செய்யற தர்மம் அந்தரங்கத்துல இருக்கணும். ஏன்னா அந்தரங்கத்துல இருந்ததவன் எனக்கு அது தெரியும். ஏன்னா நான் உன்னோட அந்தரங்கத்துல பேசுறேன். அந்தரங்கம் சொல்லுக்குள்ள அவரோடு நம்மளோட ஆண்டவர் ஒரு ரகசிய உடன்படிக்கை நம்மளோட பேசுவார். நாம பேசுறது மற்றவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் நம்மளோட பேசுற நம்முடைய பாவங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யற பாவங்களை ஆண்டவர் வெளியில சொன்னா நம்முடைய குடும்பமே பிரியும். தெரியுமா? பிள்ளைகளை நமக்கு எதிராக வருவாங்க. தெரியுமா? நம்முடைய வாலிப நம்முடைய சின்ன வயதுல நம்ம மேரி பண்ண பிறகும் எத்தனையோ பிள்ளைகள் பாவங்களை செய்திருக்குமா இல்லையா? ஆண்டவர் மன்னித்தாரா இல்லையா? ஆண்டவர் வெளியில சொன்னாரா? ஏனண்டா அவர் அந்தரங்கத்துல நம்மளோட பழகுற தேவன். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்ற, நீ தர்மம் செய்யக்குள்ள நீ செய். ஆனா செய்யும் இன்றைக்கு உனக்கு பலன் கிடைக்கல. ஏனென்றால் செய்யறவங்களுக்கு சொல்ற பலன் கிடைக்கல. ஏனென்றா நீ நான் சொல்லுற விதமா நீ செய்யல. சில இடங்கள்ல திருவிழாதுகள்ல உங்களுக்கு தெரியல, இந்தியாவில் இருக்க முடியும். அவங்க பெரிய ஸ்பீக்கர்ல சொல்லுவாங்க, இவர் இந்த சீட்டு இவ்வளவுக்கு வாங்கினார், இது தர்ம பணத்துக்கு. தர்ம கத்தாக்கள் சொல்லுவாங்க. தெரியுமா? இந்து கோயில்ல மற்ற இடங்கள்ல சொல்லுவாங்க. சொல்ல தார ஊதிவியாதே. தாரை ஊதிவியா நீ பெருசாக எல்லாருக்கும் சொல்லாத. நீ செய்யறதை என்ன செய்யணும்? உங்க வலதை செய்யறதை இடதை செய்யக்கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ நீதி என்ற நீதி என்னன்றா அது மற்றவங்க இல்லையா? என்ற நீதி தேவ நீதி, அது வித்தியாசமானது. அதை நீ தர்மம் செய்யணும்டா நீ செய்யறது மற்றவங்களுக்கு தெரியாம செய்ய. நான் அந்தரங்கத்துல பார்த்து கொண்டிருப்பேன். அந்தரங்கத்தில் இருக்கிற நான் அதை வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப நீ அந்தரங்கத்துல பார்த்து நீ மற்றவங்க அதிசயப்படுவாங்க. என்ன திடீர் என்று உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு பெரிய சுகம், உங்களுக்கு பலன், உங்களோட குடும்பத்துல சந்தோஷம் உங்களுக்கு எப்படி வந்தது? அந்தரங்கத்துல நீ செய்த அந்த தர்மத்தை கடவுள் வெளியரங்கத்தில் ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நல்லா போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த இன்னொரு காரியம், ஆண்டவர் ஜெபம் பண்றதை பற்றி சொன்னார். ஜெபம் பண்றதை பற்றி ஹல்லேலூயா. அவர் வாசிங்க 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தேயு 6. அன்பியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்தைகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஆமென். அடுத்தது ஆண்டவரோடு நாம உறவு வைக்கிற காரியத்தை பற்றி ஆண்டவர் சொல்றார். உறவு வைக்கிற நீ எப்படி உறவு வைக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட? எப்படி கூட யோசிக்க தேவையில்லை. உறவு எப்படி வைக்கிறீங்க? ஜெபம். ஜெபமா இல்லையா? ஜெபமே ஜெயம். ஜெபமே ஜெயம். அப்ப ஆண்டவர் அடுத்தது அந்தரங்கத்துல ஆண்டவர் பேசுவது ஜெபம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ மாயக்காரன் பேகன்ஸ் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம, ஆண்டவர் விசுவாசியர், அவன் ஒரு சிலவரை காட்டு முன்னாடின்னு சொல்லுங்க பேகன்ஸ் விளைக்க. அப்ப அவன் என்ன செய்வான்? மற்றவங்க பார்க்கத்தக்கதா பெரிசா கத்தி அடிச்சு கடவுளை கும்பிடுற மாதிரி பாசாங்கு பண்ணுவான். நான் சொல்றேன், நான் உன்னை ரட்சித்த பிள்ளை, நீ வித்தியாசமானவனா இருக்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க கடவுள் எப்படியா இருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியா. நான் இருதயத்துக்குள்ள அந்தரங்கமா பேசுறவனையா. ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கூட வல்லமையாக கத்தி அடிச்சு ஜெபிக்கத்தான் ஜெபம் பண்ணி நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ சுருக்கமா ஜெபிக்க கற்றுக்கொள். ஏன்னா எனக்கு நீ பெரிய விலாவாரியாக பெரிய இதுல போட்டு எனக்கு விளங்கப்படுத்த தேவையில்லை. நீ ஜெபிக்க முதலே உங்க இருதயத்துல இருக்கிறது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீ ஜெபிக்க முதலே உன்னுடைய ரிக்வெஸ்ட் எல்லாம் எனக்கு தெரியும் மகனே.
நீ பெருசா பெரிய டீடைல் பண்ண தேவையில்லை. அப்படி ஆண்டவரே இப்படியா தேவையில்லையா? உனக்கு முதலே நான் இந்த உலகத்தை படைச்சேன். எனக்கு தெரியும் உலகத்துல இருக்கிற யார் யார் எப்படி இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்படியே நீ பெரிய விலாவாரியாக எனக்கு வெளிப்படுத்த தேவையில்லை. சுருக்கமாக இருக்கட்டும். உடைய ஜெபம் பபிளிங், அதாவது தழும்ப கூடாது. ஸ்டெடியா கதை ஜெபி. நீ என்னோடு பேசு. உடைய அறைய பூட்டி, ஹல்லேலூயா, அறைய பூட்டி ஜன்னலை பூட்டி ஜெபி. ஹல்லேலூயா. அது அர்த்தம் என்ன? ரெண்டு காரியம். ஒரு நல்ல ஒரு தனிமையான இடத்தை தேடிக்கொள்ளுங்க. அடுத்தவனுடைய இருதயத்தின் கதவுகள் பூட்டப்படட்டும். வெளி உலகத்தை விட்டு பூட்டப்படட்டும். கடவுளுக்கான இருதயத்தை திறந்து கொள்ளும். ஹல்லேலூயா. அப்ப நீ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எங்க இருக்கா? உடைய இருதயத்துல இருக்க. அவர் அந்தரங்கமாக கேட்கிற தேவன். வெளியரங்கமாக கேட்கிற சொல்லல. எனக்கு கொஞ்சம் இந்த என்ன காது இந்த மிஷினை கொண்டு வரல, நீ கொஞ்சம் பெலத்து எனக்கு ஜெபி என்று சொல்ல மாட்டார். காதை படைத்தவர் கேட்க மாட்டாரோ? ஹல்லேலூயா. அவ பாருங்க பிரியமான ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஜெபிக்கக்குள்ள அது ஷார்ட்டா இருக்கு, ஷார்ட்டா ஸ்வீட்டா இருக்கட்டும். ஹல்லேலூயா. அது சப்ஜெக்ட் மாத்திரம் ஜெபி. ஜெபிக்கிற துதிக்கிற வித்தியாசம். ஜெபிக்கிற நம்ம ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அது சொல்ற, நீ ஜெபிக்க முதலே உன்னுடைய தேவைகளை நான் அறிந்திருக்கேன். நீ என்ன ஜெபிக்க போறான்னு எனக்கு தெரியும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிரியமான. இது இயேசு சுவாமி சொன்னது. அவர் சொன்னா, நீ ஜெபிக்கும் பொழுது மனுஷர் காணும்படியாக ஜெப ஆலயங்களில் என்ன சொல்ற, எங்க ஜெப ஆலயங்கள்ல, வீதிகள்ல, சந்திகள்ல ஜெபம் பண்ண விரும்புறாங்க. யாரு அப்படி விரும்புறாங்க? மாயக்காரர்கள், வெளி வேஷம் தரிச்சவர்கள், வேஷதாரிகள், வெளியில ஒரு பரிசுத்தவான்கள் மாதிரி காண்பிக்கிறவர்கள். அவங்க சர்ச்சிலையும் வெளியிலையும் இப்படித்தான் ஜெபிப்பாங்க. இன்னைக்கு அப்படியானவங்கள தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓ, பெரிய வல்லமையான ஒரு பிரேயர் வாரியர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி சொல்லல. உங்க ஜெபம் சுருக்கமா இருக்கட்டும். கதவெல்லாம் பூட்டிடு. தனியிருந்து நீ ஜெபி. நான் பேசுறேன். உடைய இதயத்தின் வெளி கதவை பூட்டு. எனக்காக திற. நான் அந்தரங்கத்தில் உன்னோடு பேசுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப நீ ஜெபிக்கும் பொழுது அந்தரங்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிற நான் என்ன செய்வான்? வெளியரங்கமா உனக்கு என்ன செய்வேன்? பதில் அளிப்பேன். இன்றைக்கு அநேக ஜெபங்களுக்கு நமக்கு பதில் வரல. இயேசு சொன்ன மெதட் நாம் விட்டுட்டோம். நமக்கு ஒரு மெதட், எனக்கு ஒரு மெதட்ரா. அந்த மெதட் நமக்கு வேணாம். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாணி வேணாம். நமக்கு இயேசு தான் எல்லாம். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ அந்தரங்கத்தில் இருக்கிற நான் கேட்டு உனக்கு என்ன செய்வேன்? வெளியரங்கமா பலன் தானே. ஆண்டவர் ஆசீர்வாதங்க. ஆண்டவர் உங்களுக்கு தர, அவர் நிச்சயித்து வைத்திருக்கிற காரியங்கள் யாரால தடையா இருக்கு? ஆண்டவர் சொல்ற, இந்த கை ஒருபோதும் குறி போகவில்லை. யாரால தடை? நாங்கள் ஆண்டவர் சொன்ன விதமாக நடப்பதில்லை. தேவ நீதியை சரியாக செய்வதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் பரலோகராஜ்யம் நீதியை தேடி. இதுதான் நீதி. ஆண்டவர் சொன்ன நீதி. இன்னொரு காரியத்தை நீங்க பாருங்க, மன்னிக்கிறத பற்றி சொன்னார். இப்பொழுது ட்விங்கர் பேசினாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, வாசிங்க 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல. ஆமென். அப்ப பாருங்கள், இந்த வசனம் என்ன மாதிரி சொல்றா, மனிதருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்களுடைய பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மன்னிக்கிறது ஒரு முக்கியமான, எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? உலகத்துக்கே தெரியும் ஐயா. கிறிஸ்தவன் மன்னிக்கிறவன், அவன் ஒரு கிறிஸ்தவன் அக்கிரமத்துக்கு எதிராக போறல. உலகத்துக்கே தெரியும், நமக்கு தெரியாது. இந்த பயங்கரவாங்களுக்கு எதிர்த்து போறல. அவன் அடிச்சு அவன் மறிச்சு போனாலும் அவன் கிறிஸ்துவுக்காக மறிப்பான், திரும்பி கையை உயர்த்த மாட்டான். எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? அப்ப ஏனென்றா கிறிஸ்தவர்கள் மன்னிப்பார்கள் என்று உலகமே அறியும். ஆனால் நாம் இன்று அறியவில்லை. அதான் விஷயம். ஆண்டவர் சொல்றார், நீ தேவநீதியை தேடணும்டா நீ என்ன செய்யணும்? மற்றவங்களுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்கணும். ஹல்லேலூயா. சில இடங்களில் நான் பார்த்திருக்கேன், மன்னிங்கண்டா என்ன செய்வாங்க? நான் உங்களை மன்னிச்சேன் சரியா, இங்க பார்க்க மாட்டேன், அங்க பார்த்துருக்கோம். சேர்ச்சிகள்
நீ கை விடுங்கடா கோபம் எரிச்சலண்டா மோம் இருக்கும். இந்த எண்ணெயில போட்ட எண்ணெயில போட்ட பணியேற மாதிரி கருப்பு பாஸ்டர் சொல்லித்தார். பிரைஸ் தி லார்ட். கையை அடிப்பாங்க, அஞ்சரிக்க நரம்பு இழுக்குப்பாங்க. ஹல்லேலூயா. இது இல்ல மன்னிப்போ, இது இல்ல மன்னிப்போ. ஃபார்மாலிட்டி எல்லாம் ஆண்டவர் முகத்தை கிழிப்பாரையா, முகமூடிய கிழிப்பார். ஒரு ரியாலிட்டி லைஃப் தான் கடவுள் வாழணும். ஒரு கிறிஸ்தவன் உண்மையாக வாழ பழகணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னான்னா, நீ மற்றவருடைய தப்பிதங்கள் உனக்கு எதிராக பிழைகள் செய்திருப்பான் பிழைச்சா அதை நீ என்ன செய், மன்னி. எப்படி மன்னி? எப்படி மன்னிக்கணும் சொல்லுங்க? எப்படி மன்னிக்கணும்? ஐயம் பேரி சோரியெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், இங்கிலீஷ் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்தில் மன்னி. ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் இருதயத்தில் மன்னித்து உன்னுடைய தப்பிதங்களை தூக்கி கடலுக்குள்ள எறிஞ்சிச்சார். அவர் நினைக்கிறல்ல. ஹல்லேலூயா. அப்ப இந்த சேம் வே if you want to forgive others fault from bottom of your heart, you have to excuse other people and forgive. அதாவது உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் மன்னிக்க பழகு. ஏன் என்று சொல்லுங்க. ஏன் நீங்க இருதயத்தின் ஆழத்தில் மன்னிக்கணும்? ஏன் சொல்லுங்க? கர்த்தர் வாசமா இருக்கிறார். கர்த்தர் அந்த ரங்கத்துல பேசுற இடமையா உங்களோட வீட்டுக்குள்ள ஊத்தே வச்சு திருப்பீங்களா? சொல்லுங்க, இருப்பீங்களா? ஒட்ட 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 டேட்டி அதாவது எல்லாம் வச்சு திருப்பீங்களா? ஒட்டன்னு சொல்றதா நீங்க? என்னங்க உங்களோட தமிழ் எழுதி படிக்கணும். அல்லையா, பரவாயில்ல, கதியில படிச்சிருக்கேன். அப்ப பாருங்க, அதை நீங்க வச்சு திருப்பீங்களா? பாத்ரூம்ல இதெல்லாம் வச்சு எடுத்துக்கணும் எல்லாம் போடுவீங்களா இல்லையா? ஏன் நம்ம கிளீனா இருக்கணும். என்னையா நீங்களே வீட்டுல கிளீனா இருக்கணும்னா ஆண்டவர் உங்களோட இதயத்தை கிளீனா வச்சிருக்கணும் விரும்புறது என்ன பிள்ளையா? சொல்லுங்க. அவர் வாசம் பண்ண போறாரு. அப்புறம் அவர் வாசம் பண்ற இந்த இருதயம் அவரை போல இருக்கணும். அப்ப மற்றவனை நீ மன்னிக்க வேணும்ன்றா இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். நீ முழுமையாக மன்னிச்சிரு. தப்பிதை செய்தவன் நீ மன்னிச்சிரு. பைபிள் அவ்வளவு அடியா சொல்லு, உண்ட புறனை நீ நேசி, உண்ட எதிரியை நீ மன்னி. ஹல்லேலூயா. அப்ப அவனுக்கு நன்மை செய். அப்ப அதுதான் ஆண்டவர் சொல்றா, நீ மன்னிக்கணும். அது தேவநீதி. இருதயத்தின் ஆழத்தில மன்னிக்க பழகணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அந்த பகுதியை தான் உங்களுக்கு எடுத்து பாட்டினேன். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொன்ன, அதுல உபவாசம் பண்ண சொல்லி பாத்தீங்க. உபவாசம் பண்ண சொல்லி பைபிள்ல 6ஆம் அதிகாரம் 16, 17 வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீர்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததற்கு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்கள். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. ஆமென். பாருங்க, இந்த உபவாசத்தை பற்றி ஆண்டவர் சொல்றாரு. உபவாசம் பண்ணணும். ஆமா இல்லையா? நமக்கு கொஞ்சம் கஷ்டம் உபவாசம் பண்றது. ஏன்னா உபவாசம் சொன்னாலே பாரல, நீங்க வரணும் உபவாசத்துக்கு. பைபிள் என்ன சொல்லுது? உபவாசம் பண்ணும் பொழுது என்று சொல்லக்குள்ள ஆண்டவர் என்னத்தை விரும்புறாரு? உங்கள்கிட்ட உபவாசம் பண்ணணும், உபவாசம் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்ப உபவாசம் பண்ணும் பொழுது ஆண்டவர் யாரை போல உபவாசம் பண்ணக்கூடாது? மாயக்காரர்கள். அதாவது அவர்கள் மூவாடலாய் சிலவல 40 நாள் 30 நாள் உபவாசம் பண்ணுவாங்க. அந்த கிராமத்துக்கே தெரியும் அவங்க உபவாசம் பண்றது. ஹல்லேலூயா. ஆமா இல்லையா? நல்லா வந்து நீங்க உபவாசம் பண்ணுவாங்க. மூத்த வாடி கொண்டு போவாங்க. மூத்த பார்த்து வெளியே என்னங்க டயர்டா வருத்தமா? இல்லைங்க, நாங்க சொல்லக்கூடாது என்னோட சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நல்லது. சோத்ரா. என்ன 40 நாள் 30 நாள் உபவாசம். வீட்டுல ஒரே அடியும் புடியும், சந்தோஷமே இல்லை. விடிய விடிய ஓய் அவன் வந்து என்னடி செய்யுது? நான் உபவாசம் அடிய உபவாசம் எனக்கு சமைச்சு வச்சியா? வீட்டுல சாப்பாடு அடுப்புக்குள்ள பூனை படுக்குது. ஹல்லேலூயா. அவ பாருங்க பிரியமாலே, இன்னைக்கு உபவாசத்தை செய்ய தெரியாது ஜனங்களுக்கு. ஆண்டவர் சொன்னா நீ உபவாசம் பண்ணணும். ஹல்லேலூயா. உபவாசம் பண்ணணும்னா நீ என்ன செய்யணும்னா, நீ எல்லாம் வாஷ் பண்ணி முழுகித்து குளிச்சுட்டு நல்லா எண்ணெய் போட்டு நீ ஃப்ரெஷ்ஷா இருந்து கொள்ளும். உபவாசம் பண்ணு. உபவாசம் அதே நல்லா சொல்றாரு, நீ ஆயத்தம் பண்ணு, உபவாசம் பண்ண. இன்னொரு 9 பண்றாங்க, நீ உபவாசம் பண்ணாது. ஹல்லேலூயா. நீ ஒரு உபவாச நாளை தெரிஞ்சு கொள்ளும். பைபிள்ல பழைய ஏற்பாடுல என்ன சொல்ற? உபவாச நாளை தெரிஞ்சு கொள்ளும்.
உபவாசம் வந்து ஒரு அடிஷன் இல்லைங்க. இப்படி சேர்ச்சில் 20 நாள் 50 நாள் செய்தால் நான் செய்ய வேண்டிய இல்லை. உபவாசம் என்ற உங்க ஆத்மாவை, உங்க சரீரத்தின் எல்லாத்தையும் உங்க ஆத்மாவுக்குள்ள கீழ்படுத்துறது. நீ இறைவனோட இன்னும் ஒன்று சேர்வது விளைஞ்சா இனி இறைவனோட அவரோடு நீ அளவலாவி அவரோட நீ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வது, சில தீர்மானங்களுக்கு நீ ஜெபிப்பது விளைஞ்சா. ஆனா அது ஒரு ரெடிஷன் தான். நீங்க பாவிச்சீங்கன்னா அது சும்மா செய்வீங்க, ஒரு பெரிய மாற்றம் இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னா நீ மூத்த கழுவு, அதுண்டா நீ ஆயத்தப்படு. நீ வாசம் பண்ணணுமா, நீ ஒரு டைம் பண்ணு. உனக்கு லேட்டா உனக்கு நாள் இருக்கு, அவனுக்கு அந்த நாள் தானது, அந்த நாள்ல நீ வாசம் பண்ணு, நீ உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். அப்படி நீ உபவாசம் பண்ணி ஆயத்தம் பண்ணி ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன்னா, சில என்னத்துங்க நீங்க உபவாசம் இருக்கீங்க, நாங்க வருஷத்துக்கு இப்படி 40 நாள் உபவாசம் பண்ண, அது நல்லம் கடவுளுக்கு பலன் அளிக்க மாட்டார். ஏன்னா பைபிள் அப்படித்தான் இயேசுவாமி சொல்றாரு. அப்ப அவர் சொல்றார், நீ அப்படி செய்தால் அந்தரக்கத்தில் உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்துக்கு கழுவு. அப்ப இது வந்து ஒரு ஆயத்தத்தை சொல்லுது. அப்ப பாருங்க, இந்த ஆண்டவர் சொல்ற உபவாசம் கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார். அது மாயக்காரன் மாதிரி நீ செய்யாத. ஆனா உபவாசம் இந்த வாழ்க்கைக்கு தேவை. ஹல்லேலூயா. அப்ப பாரு, சில சமயங்கள்ல சில மதங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா என்னதுக்கு உபவாசம், நாங்க ஏழைகள் எப்படி என்று நாங்க உணர்றதுக்கு. அப்ப 2 நாளைக்கு ஏழைகள் உணர்றதா, மற்ற நாள் நல்லா தானே போட்டுக்கிறா. ஹல்லேலூயா. அப்ப ஏழைகளுக்கு உணர்றதுக்கு நீ உபவாசம் இருக்க தேவையில்லை. ஏழைகளுக்கு காணிக்க கொடுத்தாண்டா அது போதும். ஏழைகளுக்கு உணர்றதுக்கு நீ சாப்பிடாம அதே சாப்பாடு டபுள் மடங்கா 3 நாள் சாப்பிடுவான். ஹல்லேலூயா. அனுபடி அப்படியும் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, உபவாசம் நீ ஆயத்தப்படு, உபவாசம் நீ செய்யணும். ஆனா அது மாயக்காரமா நீ செய்யாத. ஹல்லேலூயா. மாயக்காரமா அதை நீ ஆயத்தப்படுத்தி செய். அது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உடைய பலவீனங்கள் இருக்குதா, உடைய சரீரத்துல பலவீனம் இருக்கா, அது உடைய பழக்க வழக்கங்கள பலவீனம், உபவாச நாளில நீ நியமிச்சேண்டா கர்த்தர் உனது ஆத்துமாவை உன்னுடைய சரீரத்துக்கு மேலாக உயர்த்தி அதை அடக்க பலம் தருவார். ஹல்லேலூயா. ஆன்மீக, அதாவது ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் தருவார். அப்ப அதை வந்து மாயக்காரர் போல செய்யாத. இது வந்து இந்த பகுதியில் ஆண்டவர் சொன்ன பகுதிகள் விளைஞ்ச அப்படி. அப்ப நீங்க பரலோகராஜ்யத்தை தேடும் பொழுதோ அதில் நீதி இப்படியா இருக்கணும், மற்றவர்களை போல நீ இருக்கக்கூடாது, நீ வித்தியாசமா இருக்கணும். ஏனென்றா உங்க இருதயத்தில் நான் உறவாடுகிற தேவன். அதான் கடைசியா இன்னொரு காரியம் அவர் சொன்ன, அதை சொல்லி முடிக்கிறேன். பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன சொல்கிறது? 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆமென். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றார் 2 எஜமான். ஒன்று தேவன், தேவனுடைய நீதிப்படி நீ செய்ய பழகு, அல்லது உலக காரியங்களுக்கு நீ போயிரு. அதிகமா ரசிக்கப்பட்டாங்க மிகவும் கஷ்டம் ரெகனைஸ் பண்ண. இங்க ஒரு கால் வச்சிருப்பாங்க, இங்க ஒரு கால் வச்சிருப்பாங்க. தேவன்கிட்ட ஒரு கால், உலக பொருள் ஒரு காலை வச்சிருப்பாங்க. விளைஞ்சா இப்ப தேவ மனுஷன் வரக்குள்ள டக்குன்னு உலக காலை மிஞ்சால இழுத்துருவாங்க. ஹல்லேலூயா. இனி பிரெஞ்சு மாறுவர்களுக்குள்ள தேவன்கிட்ட இருந்து இஞ்சால கால் இழுத்துருவாங்க. நல்லது. பிரெஞ்சு மாறுவர்களுக்குள்ள இனி இல்லைன்ற மாதிரி உலகத்தோட பழகுவாங்க. பாசவாதம் டக்குன்னு நிறுத்தாடி, டிவியை நிறுத்தாடி, பிறகு நாடகம் பார்ப்போம். அப்படி ஸ்டில்ல போடுவோம் நாடகத்தை, பிறகு பார்ப்போம். நல்லது. சோத்ரா. பாருங்க, அதுக்கு பிறகு அப்படி அது இது வந்து அந்த ரங்கத்துல இருக்கிற ஆண்டவர் பாப்பாரு இல்லையா? சொல்லு, அந்த ரங்கத்துல இருக்கிற பாப்பாரு. நீ கர்த்தர கடவுளை அந்த ரங்கத்துல வைத்திருக்கொண்டு விரும்புறா, அந்த ரங்கங்கள காரியங்களை வெளியரங்கத்துக்கு கொண்டு வருவார் நம்மளோட தேவன். தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஆனபடினா ஆண்டு சொல்றா 2 எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. அவர் சொல்றா இம்பாசிபிள், செய்ய முடியாது. ஆனபடினால நீ தேவனுக்கு ஊழியம் செய். தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னா ஊழியம் ஒன்று, மற்றது தேவனுடைய நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ்வது. அவர் சொன்னார், இப்ப நீதி நான் உங்களுக்கு சில காரியம் சொல்லி தந்தேன். இருதயத்தை வாழ்ற தேவனுக்கு இருதயத்துல காரியங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது நீங்க பாருங்க, இன்னொரு காரியம் இதுல பாருங்க, எல்லாம் மாயக்காரர்கள் சொல்ற எல்லா காரியங்களும் வீண் புகழ்ச்சியை விரும்புகிறவர்கள். தெரியுமா உங்களுக்கு? நாம சொல்லி வந்ததெல்லாம் மற்றவர்கள் காணும் பண்ணுமா, அப்படித்தானே இருக்கு எல்லாத்துலயும். மற்றவர்கள் காணும் பண்ணுமா, அது அர்த்தம் என்ன? மற்றவங்கள்ட்ட புகழ்ச்சிய போறவன், மற்றவங்க நம்மள என்ன செய்யும், நல்ல மட்டும் சொல்லுவோம். அப்படி சொல்லுவோம் விரும்புறீங்களா இல்லையா?
இல்ல பாஸ்டர் நாங்க அப்படி இல்லைன்னு பொய்ய சொல்லாம பதில் அல்லேலூயா சோத்திரம். அப்ப மற்றவங்க காண வேணும் என்று நாம நினைக்கிறது வீண் புகழ்ச்சி. இதுவும் இந்த உலகத்துல நாம சேர்க்கிறதுல ஒரு பொருள் விளைஞ்சா நம்ம உலகத்துல வளர்க்கிற மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்ல, இது ஒரு ஆன்மீகத்துல நாம உலகத்துல சேர்க்கிற பொருள் தான் நாம மற்றவங்க நம்மளை புகழ வேணும் என்று நினைக்கிறது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்ற? புரியுதா? அதாவது மற்றவங்க போடுவோம், ஐயோ நீங்க பியூட்டி, அதான் நீங்க அழகுராசா உங்க அப்பாவுக்கு பேர் வச்சிருக்கா என்று நீங்க சொல்றது நீங்க மற்றவங்க உங்களை பியூட்டி என்று சொல்ல வேணும்ன்றதுக்காக. இல்லையா? ஆனா நீங்க சரியில்லைன்னா டக்குன்னு அப்படி காரணத்தில் கவனிச்சிங்களா? மற்றவன் புகழ்ச்சியை தான் விரும்புவான். ஆண்டவர் சொல்ற அந்த புகழ்ச்சி நீ விரும்பாத. இது ஒரு உலக பொருளுக்குள்ள ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆனபடினால அந்த உலக பொருளுக்கும் இறைவனுக்கும் நீ ஊழியம் செய்ய முடியாது. புரியுதா? புரியுதா? ஆனபடியா நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம், நாம் தேவனுக்கு ஊழியம் செய்வோம். இயேசு சுவாமி சொன்னார், அப்படி நீ செய்வானால் எல்லா பலனும் உனக்கு கிடைக்கும். நீ ஜெபிக்கக்குள்ள உனக்கு அந்த பலன் கிடைக்கும். நீ தர்மம் செய்ய போறியா, நான் சொல்ற மாதிரி செய்யறியா, அதிர பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. இரண்ட கர்த்தர் நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொன்னார், நீ பரலோக அந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடி அங்க உண்ட பொக்கிஷத்தை வை. ஹல்லேலூயா. உனக்கு உன் இருதயத்தின் கண்கள் அங்கே இருக்கட்டும். ஆண்டவர் சொன்னார், உனக்கு அந்த அது தேவை என்றால் நான் இப்ப சொல்லும் அந்த நீதி இப்படியாக செய். மற்றவர்களுடைய நீதி இல்லை, எந்த நீதி? தேவ நீதி. நீ தேவ பிள்ளை என்றால் அதுபடி நீ நட. ஹல்லேலூயா. அப்படி நடக்கும் பொழுது எல்லா பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த தினத்தை நீங்க நல்லா புரிஞ்சுதா? உங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சுதா? இது ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்குரிய காரியம். ஹல்லேலூயா. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, கர்த்தர் எனக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதை செய்யும் பொழுது நீங்கள் தேடும் பலன் உங்களை தேடி வரும். நீங்க எவ்வளவு நாளும் ஜெபிச்சீங்க, ஆனா பலன் கிடைக்கல. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித்தார் எப்படி பலன் கிடைக்கணும் என்று. உங்களை அந்தரங்கத்தில் பேசுகிற தேவன் உனக்கு வெளியேறத்தில் பலனை கொடுப்பார். எழுந்திருந்தும் ஒரு நிமிஷம் கல்வி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முழுமையாக இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள் பிரியமானே. கர்த்தர் நமது இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவர், நம்முடைய அந்தரங்கங்களில் பேசுகிற தேவன். அவர் ஒரு வெளியில விக்கிரகத்தில் இருக்கிற தேவன் அல்ல. எங்களுடைய இருதயத்துக்குள் வாசம் பண்ணி உங்களுடைய இருதயத்துக்குள் அந்தரங்களில் பேசுகிற தேவன். அவர் நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் அந்தரங்கத்தில் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கும் பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நீ கூப்பிடு. நீ தர்மம் செய்யும் பொழுது அந்தரங்கத்தில் நீ செய். வலது கை செய்கிறது இடது கை தெரியாம இருக்கட்டும். ஹல்லேலூயா. அதே போல உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அந்தரங்கத்தில் நீ வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். ஆண்டவர் வெளியரங்கமா உனக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. முழுமையாக உங்களுடைய இதயத்தில் நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இன்றைய தினத்தில் முதல் வார்த்தையின்படி நடக்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. என் இருதயத்தை திறந்து தருகிறேன் என்று சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே இதயத்தில் உலகத்துக்குரிய கதவை பூட்டி உமக்கு நான் திறக்கிறேன். நீர் வாரும் ஆண்டவரே. உலக காரியங்கள் என்ன என் இருதயத்துல எல்லாம் வேணாம், நான் வெளியேற்றுகிறேன் ஆண்டவரே. நீர் என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே. நீர் அந்தரங்கத்தில் என்னோடு மோகமாக ஆண்டவரே மோசையோடு பேசுறது போல அன்றும் என்றும் என்றும் மாறாத தேவனே இன்றைக்கு பேசும் ஆண்டவரே. என்னோடு பேசும் சொல்லுங்க. God is ready to speak with you. உன்னோடு பேச பொழுது ஆசையா இருக்கிறார். நீ மனதில் நீ கேள் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் பேசுவார். இன்றைக்கு உனக்கு பதில் கிடைக்கவில்லை, இன்றைக்கு உன்னுடைய ஜெபத்துல உனக்கு ஒரு வெற்றி கிடைக்கல. ஏனென்றா நீ அந்தரங்கத்தில் இருக்கிற தேவனை நீ அந்தரங்கத்தில் கூப்பிடல. அவர் உனக்கு வெளியரங்கமாக அவர் பதில் அளிப்பார். மகனே, அவருடைய கை குறுகி போவதே இல்லை. அவர் உனக்கு தூரமானவர் அல்ல, உனக்கு சமீபத்தில் இருக்கிறார். உன்னுடைய இருதயத்தில் நீ திறந்து வாயினால் அறிக்கை செய். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உமது வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளது ஆண்டவரே. அது உள்ளங்களை ஆண்டவரே சுவாமி இருதயத்தை ஆண்டவரே எல்லா வகையாருக்கும் ஆண்டவரே. இருதயத்தில் பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே.
ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரே. அந்த ரங்கத்தில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. தன்னுடைய இருதயத்தை தொடர்ந்து யார் யார் இந்த வேளையில ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் வாஷம் பண்ணுங்க ஆண்டவரே. அவர்கள் உமது நீதியின்படி நடக்க வேறு பிரித்து எடுங்க ஆண்டவரே. அப்ப அவர்கள் அந்த ரங்கத்தில் நீர் பேசும் பொழுது நீர் வெளியரங்கமாக பலன் அளிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வராத பிள்ளைகள் இருந்தால் ஆண்டவரே அவர்களை திரும்பவும் கூட்டி வருகிறார். சபையை கட்டி எழுப்ப உதவி செய்வீராக. உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே.